வீட் குல்ச்சா பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணி, ஈஸ்ட், சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. ஒரு பேனில் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, மில்க் பவுடர், சுகர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து 10 மினிட்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்ல ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு 2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல்ல நான் கொஞ்சம் வெண்ணெய் உருக்கி வச்சிருக்கேன். இதுல கொத்தமல்லி தழை, கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிடுங்க. நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவுல கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல அந்த மாவை பருத்தி எடுத்துட்டு தோசைக்கல்ல சூடு பண்ணிட்டு அந்த கல்லுல அந்த ரொட்டியை போட்டு 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பட்டர் அந்த ரொட்டியோட 2 சைடுமே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நல்லா சாஃப்டான வீட் குல்ச்சா ரெடி ஆயிருச்சு. இந்த வீட் குல்ச்சா ரெசிபியோட இன்கிரீடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.